ஐயா வணக்கம். என்னோட பேர் வீரமணி. நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். புன்னகை பூக்கள் அறக்கட்டளையுடைய நிறுவனர். பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஒண்ணு குடும்ப சார்ந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா இருக்கும், இல்ல அவங்களுடைய உறவில் சார்ந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். இது ஒட்டுமொத்தமா குருதி, அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய ஒட்டுமொத்த ஒரு நிகழ்ச்சியா அதை நாங்க பதிவிடுறோம் இந்த இடத்துல. இது ஒரு சமுதாயத்தின் மாற்றமும் இளைஞர்களுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. அதுல முக்கியமா இன்னைக்கு மாநிலங்கள்ல தேவைப்படுறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எடுத்ததுமே உயிருக்கு மேலானது குருதி. அந்த குருதியை எப்படி கொடுக்கணும், அது கொடுக்கக்கூடியவங்க யாராரு, அது வழிமுறைகள் என்ன, அதை பத்தியான ஒரு கருத்தரங்கமும் பேசி அதை மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்னைக்கு சிதம்பரம் பள்ளிப்படை ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்க தலைவர் திரு அப்துல் மாலிக் அவர்கள் முன்னிலையில் எடுத்து இந்த நிகழ்ச்சியை ரத்த தானம் மட்டும் அல்லாமல் ஒரு குடும்ப விழாவாக, அதாவது எங்களை போன்ற என்ஜிஓ அறக்கட்டளைகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்ப விழாக நாங்க கொண்டாடுறோம். மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமா இருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க சொல்லணும் அப்படிங்கும்போது மலர நினைவுகள், அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்ம மாஸ் அறக்கட்டளை, அன்பு சங்கிலி அறக்கட்டளை, இப்படி எல்லா ஒரு உறவுகளும் எங்களோட கலந்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பித்து ஒரு முன்னுதாரணமாக அடுத்தது நாங்க எதுவும் செய்யலாம், இந்த மாதிரி செய்யும் பொழுது 100 பேர் ஒரு மாற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமா இந்த நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு அனைத்து உறவுகளும் என்ஜிஓ சொந்த அனைத்து நண்பர்களுக்கும் சிதம்பரம் பள்ளிப்படை ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பாகவும் புன்னகை பூக்கள் அறக்கட்டளை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும், இயன்றதை கொடுப்போம், இல்லாதவர்களுக்கு வாடுமுறை உறுதி கொடு, வாழ்ந்து முடித்த பின் உடல் உறுப்பு தானம் கொடு என்று இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி.